கலைத்துறை படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த மூன்றையும் எடுப்பது சிறப்பு. ஆனால் டான்ஸ் எடுக்க வேண்டும். அப்போ டான்ஸ் எடுத்தால் சட்டத்துக்குள்ளே போக முடியாது. பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியில் வந்தவுடன் அவருக்கான வேலை உலகம் தயாராகவே இருக்கும். அவரை வரவேற்பதற்கு தயாராக இருக்கும். அந்த சவாலை எதிர்கொள்வதற்கு இப்போதே தயார்படுத்த வேண்டும். இப்ப இருக்கிற நிலையில இப்ப பிள்ளைகள் ஓயல் எடுத்துட்டு இருக்கிறோம். அவைக்கு அடுத்த ஏஎலுக்கு போகும்போது எப்படி பாடங்களை செலக்ட் பண்ண வேணும்னு சொல்லலாம். முக்கியமாக இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில் உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய உயர்கல்வி, அதாவது உயர்தர கல்வி அட்வான்ஸ் லெவல் என்பது 6 துறைகளுக்குள்ளே இருக்கிறது. உயிரியல் விஞ்ஞானத்துறை, சயின்ஸ் சொல்லுவோம், பௌதிக விஞ்ஞானத்துறை, கணிதத்துறை என்று சொல்லுவோம், அதை விட வர்த்தகத்துறை கொமர்ஸ் ஸ்ட்ரீம், கலைத்துறை ஆர்ட் ஸ்ட்ரீம், அதோட தொழில்நுட்பத்துறைக்குள்ளே 2 இயந்திரவியல் உயிர் முறைமைகள் தொழில்நுட்பம் ஒன்று இருக்கிறது. இதை விட இன்னும் ஒன்று இருக்கிறது. பிள்ளைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பாடங்களை எடுத்துக்கொண்டு போவார்கள். அது நான் ஸ்ட்ரீம்னு சொல்கிறார்கள். எந்த இதுக்குள்ளேயுமே விராதன்னு சொல்லி 7 துறைகளுக்குள்ளே பிள்ளைகள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு துறைகளுக்குள்ளும் மிக தீர்க்கமாக சிந்திக்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அல்லது அது பொதுவான நிலைப்பாடுப்படி என்றால் கணித விஞ்ஞானத்துறைக்குள்ளே போகிற பிள்ளைகளுக்கு இந்த பாடத்தெரிவுகள் சம்பந்தமான பெரும் நெருக்கடிகள் ஏற்படுவதில்லை. அவர்கள் பெரும்பாலும் எல்லோருடைய கனவுகளும் மருத்துவராகுவது, பொறியியலாக தான் முதன்மை கனவுகளாக இருக்கும். அதனால அவர்கள் அந்த குறித்தொதுக்கப்பட்ட 3 பாடங்களை மட்டுமே அவர்களுக்கு அந்த சவால் இருப்பதில்லை. ஆனால் இப்பொழுது நான் அண்மை காலமாக பார்க்கிறேன், கணித விஞ்ஞானத்துறையில் கூட பிள்ளைகள் புதிய முயற்சிகளை, புதிய சிந்தனைகளை பயணிக்கிறார்கள். இப்போ கணிதத்துறையை படிக்கிற பிள்ளைகள் கணிதத்தை கூட கையை விட்டு ரசாயனவியல் பௌதிகவியலோடு இன்னொரு பாடத்தை படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லது ரசாயனவியல் பௌதிகவியலோடு உயிரியல் விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பௌதிகவியலை தவற விட்டு உயிரியல் விஞ்ஞானம், ரசாயனவியல், விவசாய விஞ்ஞானத்தை படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பம் அவசியம் என்ற அடிப்படையில் அதை ஒரு பாடமாக வைத்துக்கொண்டு அதற்கு இணைவாக 2 பாடங்களை தேட தொடங்கி இருக்கிறார்கள். இப்படியான மாற்றங்கள் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பாடத்தெரிவு சம்பந்தமான ஒரு பெரிய நெருக்கடி வருகிற பொழுது அதிகம் அக்கறை கொள்ள வேண்டிய பிள்ளைகள் கலைத்துறை பிள்ளைகள். அவர்களுக்கு பாடங்களுடைய எண்ணிக்கை, நீங்கள் அந்த துறை சார்ந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், அந்த துறையில படித்தவர், கலைத்துறை பட்டதாரி அடிப்படையில் தெரியும், நிறைய பாடங்கள் இருக்குது. குறிப்பாக 4 பாஸ்கெட்டுகள் அவர்களுடைய பாடங்கள் போடப்பட்டிருக்கிறது. முதலாவது ஒரு பாஸ்கெட் இருக்குது, அது சமூக விஞ்ஞானங்கள், சோசியல் சயின்ஸ் அண்ட் பிரயோகம், சமூக விஞ்ஞான பாடங்கள். அதுக்குள்ளே மிக பிரதான பாடங்கள் பெறும். கலைத்துறை சார்ந்த பிரதானமான பாடங்கள், பொருளியல், புவியியல், அளவியல் விஞ்ஞான முறை எல்லாமே அதுக்குள்ளே வந்துவிடும். அரசியல் விஞ்ஞானம், வரலாறு எல்லாமே அதுக்குள்ளே வரும். இன்னொரு பாஸ்கெட் இருக்கும், அது மொழிகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். தமிழ், ஆங்கிலம், சிங்களம், இதை விட வெளிநாட்டு மொழிகள் இருக்கும். இன்னொன்றுக்கும் சமயங்களும் நாகரிகங்களும் சம்பந்தமாக, இந்த சமயம் இந்த நாகரிகம் அப்படி இருக்கும். இன்னொரு பாஸ்கெட் இருக்கும், இந்த ஈஸ்தட்டிக் சப்ஜெக்ட்னு சொல்ற பரதநாட்டியம், நடனம், சங்கீதம், அந்த 4 பாஸ்கெட் இருக்கு. இப்போ கலைத்துறை பிள்ளைகள் தான் அந்த இடத்தில் மிக தெளிவாக தாங்கள் எந்த இடங்களிலிருந்து பாடங்களை பொறுக்க வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்படி எடுக்கிற பொழுது பல பிள்ளைகள் 2 காரணங்களை முதன்மைப்படுத்துகிறார். ஒன்று, இலகுவான பல்கலைக்கழக அனுமதியை பற்றி சிந்திக்கிறார்கள். இன்னும் திறமையான சில பிள்ளைகள் தங்களுடைய ஆத்மார்த்த விருப்பங்களை பற்றி சிந்திக்கிறார்கள். இன்னும் சில பிள்ளைகள் எதுவுமே சிந்திக்காமல் ஒரு பாரம்பரிய ரீதியாக அந்த பாடசாலை மைய சூழலை வைத்துக் கொண்டு அவங்களுடைய பள்ளிக்கூடங்களில் இந்த பாடங்கள்லாம் எடுக்கிறது என்று அப்படி பயணிக்கிறார்கள். ஆனால் மிக நிதானமாக தெளிவாக சிந்திக்கிற பொழுது அவர்கள் எதிர்காலம் வளமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னுடைய அறிவுரை, நீங்கள் கேட்டது என்னுடைய அந்த கட்டுரையினுடைய அடிப்படை அல்லது இப்போது இருக்கக்கூடிய மாற்றங்களின் அடிப்படையிலே கலைத்துறையை பொறுத்தவரையில் 3 பாடங்கள் முதன்மை பெறுகின்றன. 3 பாடங்கள் முதன்மை பெறுகின்றன. ஒன்று பொருளியல் முதன்மை பெறுகிறது, புவியியல் முதன்மை பெறுகின்றது, தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் முதன்மை பெறுகிறது. சில வேளையில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் எல்லா பிள்ளைகளுக்கும் அது இயலக்கூடியதாகவும் இருக்காது. அந்த புவியியல், பொருளியல் மிக முதன்மை பெறுகிறது. ஆக என்னுடைய அறிவுரை, இந்த கலைத்துறை படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த 3ஐயும் எடுப்பது சிறப்பு. அவருடைய 3 பாடம் பொருளியல், புவியியல், தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்றிருந்தால் அதி சிறப்பு. அல்லது ஏதேனும் 2 எடுத்தால் சிறப்பு. 3வது இதில் ஏதேனும் ஒன்றை தென்னும் எடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான. என்றால் அவர்களுக்கான பல்கலைக்கழக அனுமதிகளுடைய எண்ணிக்கை விரியும், அவருடைய சிந்தனை ஆற்றல்களும் விரிவதற்கான வாய்ப்பு. அப்படித்தான் அந்த ஆய்வுகள் சொல்கிறது. இந்த பாடங்களை கற்கின்ற பிள்ளைகளுக்கு, பொருளியலை படிப்பவர்களுக்கு சிந்தனை ஆற்றல் விரிகிறதுனாலே அவர்கள் வித்தியாசமான குணங்களிலே அனுமதிகளை பெறலாம். இந்த கலைத்துறை பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதில் நான் சில பிள்ளைகளை சந்தித்திருக்கிறேன். அவர்களுக்கு சட்டம் படிக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கும், ஆர்வம் இருக்கும், ஆற்றல் இருக்கும். ஆனால் இந்த ஈஸ்தட்டிக் சப்ஜெக்டை அவர்கள் ஒரு பாடமாக தெரிவு செய்து விடுவார்கள். பின்னர் அதை விண்ணப்பிக்க முடியாத தடுமாறுவார்கள். அண்மையில் கூட என்னுடைய ஒரு விரிவுரையாளர் நண்பர் அதை கேட்டேன். தன்னுடைய பிள்ளை கோயில் எடுத்திருக்கிறாங்க, போகிறா, அவர் நல்ல ஒரு டான்சர், தேசிய ரீதியாக சாதிக்கின்ற ஒரு நடனத்துறை மாணவி. அவருக்கு அதை விட்டு வர முடியல. சொன்ன இந்த ஆத்மார்த்தங்களுக்கு, விருப்பங்களுக்கு அதை விட்டு வர முடியவில்லை. அவர் டான்ஸ் எடுக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். தகப்பன் அவர் சட்டத்திறனியாக வரும் என்று ஆசைப்படுகிறார். பிள்ளைக்கும் அதற்கு உடன்பாடு இருக்கிறது. ஆனால் டான்ஸ் எடுக்க வேண்டும். அப்போ டான்ஸ் எடுத்தால்
சட்டத்துக்குள்ளே போக முடியாது. அது ஏன் எதற்கு என்று அவர் கேட்ட பொழுது நான் சொன்னேன், எனக்கு அதுக்கு விளக்கம் சொல்வதற்கான உரிமையும் இல்லை, அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன் லான்ஸ் எடுத்து ஒரு சட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஈஸ்தட்டிக் சப்ஜெக்ட் எடுக்கிறவர்கள், இந்த கலைத்தொழிற்பாடு எடுக்கிற அதுக்குள்ள போக முடியாது இருக்கு. இப்படி பிள்ளைகள் சில கவனீனமான தவறுகளை விடுவார், விட்டு பிறகு திருத்த முடியாது. அதனாலே ஆரம்ப கட்டங்களில் இந்த சாதாரண பரீட்சை முடிந்திருக்கிறது. இப்போது ஏலோலுக்கு போக போறார்கள். பாடத்தறிவிலே மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். நான் சொல்வது சமூக விஞ்ஞான பிறப்புகள், இந்த 4 பாஸ்கெட்டில் சமூக விஞ்ஞான பிறப்புகளில் கிட்டத்தட்ட 14-15 பாடங்கள் இருக்கிறது. அந்த பாடங்களில் ஏதேனும் ஒன்றை தன்னும் எடுக்க வேண்டும். 3 பாடங்கள் அதுக்குள்ள அமைந்தால் நன்று, ஆக குறைந்த ஒன்றை தினம் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான அறிவுரை. ஓஎல் முடித்த பிறகு ஏஎலுக்கு வருகிறோம். ஏஎல்ல வரும்போது எப்படி இல்லை, அவங்க இது முக்கியம். இப்படித்தானே நாங்கள் என்னதான் இலட்சியவாத நோக்குகள் சிந்தனைகளை வைத்திருந்தாலும் எங்களை போன்ற இந்த 3ஆம் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முதன்மை சிந்தனை எப்படியாவது பல்கலைக்கழகங்களிலே போக வேண்டும். இது நாங்கள் எல்லோருடைய சொந்த அனுபவங்கள். ஆனால் மேலைப்புலங்களை பொறுத்தவரை அப்படி அல்ல. அவர்கள் தொழில்துறைக்குள்ளே எப்படியாவது போய்விட வேண்டும். ஏன்னா அங்கே எல்லா தொழில்துறையிலும் இருப்பவர்களையும் சமச்சீராகத்தான் பெரும்பாலும் பார்ப்பார்கள். ஆகவே பொருளாதார ரீதியான வேறுபாடுகள் இல்லாதபடியாலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எங்களை பொறுத்தவரையில் பல்கலைக்கழகங்களுக்குள்ளே போய் ஒரு பட்டதாரியாக வெளியில் வருவது என்பது தன்னுடைய வாழ்க்கையை மாற்றும், தன்னுடைய வாழ்க்கையை இன்னொருடத்துக்கு உயர்த்தும் என்கின்ற பெரும் நம்பிக்கை இருக்கிறது. அது உண்மையும் கூட. எனவே ஏஎல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படியாவது பல்கலைக்கழகம் போய்விட வேண்டும் என்றுதான் சிந்திக்கிறார்கள். அவர்கள் அந்த ஒற்றை அந்த இலட்சிய நோக்கோடு இருக்கிற பொழுதுதான் கிடைக்கப்பெறுகின்ற அறிவுரைகளும் அதன் அடிப்படையில் கிடைக்கும். ஒருவரிடம் போய் கேட்கிற பொழுது பல்கலைக்கழகம் போகணும் அவர்கள் அப்படின்னா இலகுவான படங்களை படி, கலைத்துறைகளை இலகுவா பல்கலைக்கழகம் போகலாம், இல்லை கலைத்துறைகளை இலகுவான படங்களை படித்து எடுக்கலாம், நல்ல ரிசல்ட்ஸ் வரும், 3A எடுக்கலாம். ஆனால் பின்னரங்க நிகழ்வுன்னு சொன்னால் பல்கலைக்கழகங்களை விட்டு வெளியில வந்து பின்னர் ஒரு வேலையை தேடுகிற பொழுது நெருக்கடி வருகிறது. ஆகவே பட்டதாரியாகிய பின்னர் வேலையில்லா பட்டதாரி என்று இருந்து கொண்டு ஒரு வேலையை தேடுவதில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்க்க வேண்டுமாக இருந்தால் சாதாரண தரத்திலிருந்து உயர்தரத்துக்கு போகின்ற பொழுதே மிக நேர்த்தியாக திட்டமிட்டு கொண்டு உயர்தரம் கற்கின்ற 3 வருடங்கள் குறைந்த 3 வருடங்கள் உயர்தரத்தோடு இருப்பார்கள், பரீட்சை காலத்தையும் சேர்த்து. பின்னர் பட்டத்தோடு 4 வருடங்கள், கிட்டத்தட்ட 7 வருடம். 7 வருடம் என்பது ஒரு மனித வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை சாதிக்கக்கூடிய வரும். அந்த 7 வருடங்களையும் சரியான விதத்தில் பயன் கொள்கின்ற ஒருவர் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியில் வந்தவுடன் அவருக்கான வேலை உலகம் தயாராகவே இருக்கும், அவரை வரவேற்பதற்கு தயாராக இருக்கும். அது உண்மை, யதார்த்தமானது. எனவே பிள்ளைகள் இந்த 7 வருடத்தையும் மிக சிறப்பாக பயன்படுத்தக்கூடியது எல்லா விதங்களாகவும் திட்டமிட வேண்டும். ஒன்று நான் சொன்னது போல பாடத்துறைகளை தெரிவு செய்வதிலே சரியாக திட்டமிட வேண்டும். தங்களுடைய இணை பாடவிதான செயற்பாடுகள், இணை ஆற்றல்களை வளர்ப்பதிலே சரியான விதமான பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழக படிப்பை நிறைவு செய்துவிட்டு வந்த பின்னர் இலங்கையை பொறுத்தவரையில் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அவர்கள் கற்ற கல்விக்கான தொழில் என்பது மிக குறைவு. மற்ற எல்லாமே போட்டி போட்டுத்தான் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மருத்துவம் படிப்பவர் மருத்துவ கற்கையிலே ஓரளவுக்கு சித்தி பெற்று விட்டார் என்றால் ஒரு வருடம் உள்ளக பயிற்சி என்று அவர் மருத்துவராக நியமனம் பெறலாம். சட்டம் படிப்பவர்களுக்கும் சட்டக்கல்லூரியை நிறைவு செய்து கொண்டு நீதிமன்றத்துக்குள்ளே போகலாம். ஆனால் மற்ற துறைகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபீல்டு இல்லாதபடியால் அவர்களுக்கு எது என்றே தெரியாமல் தான் வருவார்கள். அது விஞ்ஞானப்பீடமாக இருக்கலாம், கலைப்பீடமாக இருக்கலாம், முகாமைத்துவ வணிக பீடமாக இருக்கலாம். எல்லா பாடங்கள் படிக்க துறைகள்லையும் தெரியாது. உதாரணமா நீங்கள் 1ஆம் வருடம் பெறும்பொழுது நீங்கள் என்னவாக வருகிறோன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் கனவு ஒன்று இருந்திருக்கும், ஆனால் கனவின் பக்கம் நாங்கள் நிற்க மாட்டோம் இப்பொழுது. அப்ப அந்த சவாலை எதிர்கொள்வதற்கு இப்போதே தயார்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் பாடத்தெரிவுகள் தொடர்பாக கவனமாக இருக்கிறோடு இந்த இணையாற்றல்கள், இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, இணை பாடவிதான செயற்பாடுகளோடு இந்த மென்திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், அது போன்று லாஜிக்கல் தர்க்க ரீதியாக சிந்திக்கிற ஆற்றல், தொடர்பாடல் திறன், கம்யூனிகேட் பண்றது, மற்றவரோட தொடர்பாடல் திறன், அதுக்குள்ள மொழி ஆற்றல். தொடர்பாடல் திறன் வருகின்ற பொழுது சகோதர மொழி, சிங்கள மொழியை பேசுவது, ஆங்கில மொழியை பேசுகின்ற அந்த தொடர்பாடல் திறன், மற்றது முன்வருகின்ற தன்மை, ஃபோர்வர்ட்னஸ் வெரி முக்கியமானது. என்னென்றாலும் சவாலை சந்திப்போம் என்று கொண்டு முன்வருகின்ற ஆற்றல் என்ற பிள்ளைகள் வளர்க்க வேண்டும். இந்த நிலைமைகள் வளர்கிற பொழுது இயல்பாகவே அவர்களுக்கு வேலை உலகம் தயாராகவே இருக்கும், வாழ்க்கை முன்னேற்றகரமானதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம்.